அஸ்வின்? அக்கா, அது வந்து இந்த வருஷம் தான் நடந்துச்சு. ஆனா இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. வாவ்! என்ன நடந்துச்சு? நான் வந்து முன்ன இங்க என் தாத்தா வீட்டுல தான் இருப்பேன். என் தாத்தா வந்து என் அத்தையோட பேர்ல இருக்கு. ஸோ அவங்க தான் இந்த வீட்டோட ஓனர். அப்ப அவங்க வந்து நிறைய அமானுஷமான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்படி என்ன மாதிரி? இப்ப எங்க நடந்தாலும் ரத்த காயங்கள்லாம் வருது. அப்புறம் என் அக்காவுக்கு வந்து பின்னாடி தான் வந்து பாத்ரூம்லாம் இருக்கும், வாஷ்ரூம்லாம் இருக்கும், கை கழுவுறது கிச்சன்லாம் பின்னாடி தான் இருக்கும். ஸோ கிச்சனுக்கு போய் கை கழுவும் போதெல்லாம் வேற ஒரு ஆம்பளோட பிளாக் ஷேடோ வந்து வெளியே நின்று பாக்குற மாதிரி அப்படிலாம் இருந்திருக்கு. அப்ப வந்து என் அத்தை வந்து ரொம்ப அவங்க ரத்த காயப்பட்டு என் அத்தைக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாம இறக்குற லெவலுக்கு போயிட்டாங்க. ரத்த காயம் வந்து பொதுவா வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே வருமா இல்ல குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான்? இல்ல, என் அக்காவுக்கு வந்திருக்கு. ஆனா என் அக்கா வந்து அத வந்து தாண்டிட்டாங்க. ஏன்னா என் அக்காவுக்கு வந்து என்னமோ ஒரு குட் சோல் வந்து அவங்க காப்பாத்தி இருக்கு. ஆனா வந்து என்னோட அத்தைக்கு வந்து காப்பாற்ற முடியல. ஸோ அவங்க சும்மா நாக்கால்ல இருந்து ஏஞ்சோடனே கீழே என்னமோ உட்காந்து இருக்கோம். இப்ப நம்ம கீழே உட்காந்து இருந்தா நம்மள தெறிக்கி விழுந்தா எப்படி இருக்கும், அதே மாதிரி விழுந்திருக்காங்களாம். விழுந்தோன்னா அவங்களுக்கு முதுகுலாம் வலி எடுத்துருச்சு. அப்ப வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிருச்சான். ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஆகிடுச்சான். அப்ப வந்து என் அம்மா வந்து என் அம்மாக்கு வந்து ஊரட் பண்ணாங்க. ஊரட் பண்ணா நம்ம உடம்புல ஆவி ஏதாச்சும் வந்து அட்டாக் பண்ணுச்சுன்னா தெரிஞ்சிடும் அம்மாக்கு. அப்ப வந்து அந்த நைட்டே வந்து அம்மா வந்து ஊரட் பண்ண வந்திருக்காங்க. ஊரட் பண்ணிட்டோன்னா என்னோட அத்தை வந்து வாந்தி எடுத்துட்டாங்க வேகமா. அப்பயே மயக்க போட்டு வாந்தி எல்லாம் எடுத்துருக்காங்க. அப்ப வந்து அம்மாக்கு வேகமா சாமி வந்துருச்சு. என் அம்மாக்கு வந்து வருஷம் சாமி வரும், ஒரு சாமி வரும், ஒரு சிங்க சாமி வரும். அது வந்து இந்த வருஷம் வரல. அப்ப திடீர்னு வந்து என் பாட்டி வந்து அம்மாக்குள்ள வந்துட்டாங்க. அப்ப வந்து அவங்க சொல்றாங்க, இந்த வீட்டுல வந்து யாரோ செய்வன செஞ்சுட்டாங்க உங்களுக்கு. அப்ப வந்து யாருன்னு தெரியல. அப்பதான் வந்து அம்மா வந்து இன்னும் ஆழமா போயிட்டு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்னோட அத்தையோட கடைசி தம்பி இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து இந்த வீட்டை வந்து என் அத்தை பேர்ல மாற்றி எழுதுன்னு தெரியாது. ஏன்னா அவங்க எப்போதும் எங்க கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு அப்படியே தான் இருப்பாங்க. அப்ப இந்த வீட்டு பேரை மாற்றி எழுதணும்னு தாத்தா வீடுன்னு நினைச்சுக்கிட்டு தாத்தா வந்து அவங்க கூட வர மாதிரி பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி அவங்களோட புது வைஃப் வச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து ஒரு வாட்டி வீட்டுல கேண்டு போச்சு நான் இருக்கும் போதெல்லாம். அவங்களோட நியூ வைஃப் வந்து வீட்டுக்குள்ள வந்து முன்னுக்குள்ள இருந்து பின்னாடி வரைக்கும் நடக்கிறாங்க. எங்களுக்கு என்ன பண்றது தெரியல. அப்பதான் என் அக்கா கூப்பிடுறாங்க, அவங்க வந்து பாருங்களேன் அவங்க நடக்கிறாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. நான் போய் பாக்குறோம், அவங்க சாதாரணமா நடந்துட்டு எப்போ அவங்க எங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா போயிட்டு தண்ணி எடுத்து குடிப்பாங்க. தண்ணி எடுத்து குடிச்சிட்டு கிட்ட வாய் வச்சு என்னமோ மந்திரம் ஓத்துற மாதிரி சொல்லிட்டு அந்த தண்ணிய வந்து அவங்க வந்து திரும்ப வந்து அதே ஜக்ல ஊத்திடுவாங்க. அப்ப நாங்க அந்த தண்ணி குடிக்க மாட்டோம். நாங்க அதை ஊத்திட்டு புது தண்ணியா தான் இருப்போம். சோ எங்களுக்கு எல்லாம் அது ஃபேஸ் பண்ணல. ஆனா எங்க அத்தை கால வேலை அவங்க மட்டும் தான் இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் இல்ல, அவங்க ஹஸ்பண்ட் எப்பயோ பிரிஞ்சு போயிட்டாங்க. சோ கால வேலைனா அவசரமால கிளம்பணும், அதே தண்ணி ஊத்திட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு வந்து அது ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அப்ப அந்த நைட்டு வந்து அம்மா வந்து அரிசி அதெல்லாம் ஜவம் படிச்சு அந்த பேய வந்து வீட்டை விட்டு விளையாக்கிருக்காங்க. ஆனா அந்த பேய் இன்னும் வீட்லயே தான் இருக்கும். அதனால நம்மள ஒன்னும் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கான சரி சொல்லிட்டு எல்லாம் போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் கேப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்க பக்கத்து வீடு வந்து கோசம் தான், யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த வீட்டுல இருந்து யாரும் ஆணி அடிக்கிற சத்தம் அண்ணாடிக்கும் கேட்கும் வேகமா. அதே பேய் தான் அக்கா. எங்க பக்கத்து வீட்டு ஆண்டி வந்து காலைல வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அப்படி போவாங்க. அங்க வேணாக்கள் வந்து அப்படி போறாதான் ஒரு பேய். அந்த பேயோட முடி வந்து கால் வரைக்கும் இருக்கான். அது அந்த சைட்ல வளையிற இடத்துல வந்து உக்காந்துருக்கான். இவர் வந்து யாரோ உக்காந்துருக்காங்கதான். கொஞ்சதான் சேர்ந்தா ஒரு கை, அந்த பேயோட கையும் கண்ணாடி கிட்ட வந்துருச்சாங்க. கண்ணாடி கிட்ட வந்துட்டோன்னா அவரு வந்து காளி சாமி கும்பிடுவாங்க. அப்ப வந்து சொல்லிருக்காங்க, நான் வந்து காளி சாமி கும்பிடுவாங்க, என்ன நீ நோண்டாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி இன்னும் அமானுஷமா கை வந்து அவரோட கார் வரைக்கும் வந்துருச்சா? அந்த வேனோட கண்ணாடி வரைக்கும் வந்துருச்சான். ஆனா அந்த பேய் ஆக்சுவலி கொஞ்சம் தூரமா ஒரு கார்னர்ல உட்காந்துட்டு இருந்தது. தூரமா கார்னர்ல உட்காந்துருக்கான்.
சோ நீங்க போய் செக் பண்ணலையா? அந்த பக்கத்து வீடு எம்டின்னு சொன்னீங்க இல்லையா? அங்க போய் பார்க்க மாட்டீங்க? யாராவது இருக்காங்களோ இல்ல இந்த சவுண்ட் எங்கிருந்து வருதுன்னு போய் இன்வெஸ்டிகேட் பண்ணீங்களா? அந்த வீடு ஏற்கனவே பேய் பிடிச்ச வீடு தான். ஏன்னா அந்த வீட்டுல ஏற்கனவே ஒரு சைனீஸ் இருந்தாங்க. அந்த சைனீஸ் வந்து அந்த வீட்டுல இருக்கும் போதே வந்து ஒரு சைனீஸ் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும். அந்த வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்க எப்பயோ வெளியாகி போயிட்டாங்க. நான் சின்ன வயசுல இருந்து இருக்கும் போதே. அப்ப நான் அந்த மாதிரி பண்ணிட்டோன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னுக்கு அந்த வீட்டை வந்து காலி பண்றதுக்கு ஆள் வந்து வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணாங்க. அப்ப நாங்க மேல போகும்போது இது டெரஸ் ஹவுஸ் தான். பட் அவங்களுக்கு வந்து தனியா சீக்ரெட் கம்பார்ட்மெண்ட் மாதிரி மேல ஒரு டிவி, ஒரு சோஃபா செட்டு அதெல்லாம் போட்டு இருக்கு. அந்த டிவி எப்போதும் ஓடிக்கிட்டே இருக்கு. யாரு பாப்பா? அந்த வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த வீட்டுல மேல நடக்கிற சத்தம் எல்லாம் கேட்கும். சரி, அந்த டிவியோட சுவிட்ச் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணாலும் அது ஆஃப்ல தான் இருக்கும்க்கா. அந்த மாதிரிதான்க்கா இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க இன்னும் அதே வீட்டுல தான் இருக்கீங்க? அதே வீட்டுலதான். பிரச்சனை வந்து உங்க வீட்லயா இல்ல பக்கத்து வீட்லயா? எங்க வீட்டுலதான். பேய் தங்குறது பக்கத்து வீட்டுல ரெண்ட் எடுத்து தங்கியிருக்கோ? மர்மதேசத்தில் உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 016-491-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்மதேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்மதேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்மதேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். உங்களை பயன்படுத்திய சம்பவம் என்ன பிரகாஷ்? ஒன்றும் இல்லை, ஒரு 12 o'clock இருக்கும். ஒரு ஆஃப்டர் 12 ஒரு 2 சம்திங் அந்த மாதிரி மார்னிங்ல ஒரு நைட் கிளப்ல இருந்து நாங்களாம் வெளியே இருந்தோம். நாங்கன்னா எங்களோட கேங், அதாவது என்னோட கேங் இல்லை, எங்க அண்ணனோட கூட்டாளிங்க எல்லாம். ஸோ நைட் கிளப்ல இருந்து வெளியே வரப்போ அது வந்து ஒரு ஷாப் லாட். ஸோ பக்கத்தில் உள்ள ஷாப் லாட்லாம் அந்த மாதிரி கொஞ்சம் பால் அடைஞ்சு அது சைனீஸ் ஏரியா தான், ஆனால் அவ்வளோ நடமாட்டம் தான் இருக்காது அந்த டைம்ல. ஸோ 2-3 ஷாப்ல எல்லாம் க்ளோஸ்ல இருந்துச்சு. இப்போ நாங்கெல்லாம் வெளியே வந்துட்டு இருந்தோம். வந்துட்டு நாங்கள் ஏதோ போய் காசி பேசிட்டு காடிக்கு போயிட்டு இருக்கிறப்போ திடீர்னு எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அந்த பக்கத்தில் உள்ள பால் அடைஞ்ச ஷாப் லாட்டையே பார்த்துட்டு நின்றுட்டாரு. பேசிட்டு வந்துட்டு இருந்தோம். அவர் பாட்டுக்கு நின்று பார்த்துட்டு இருந்தாரு. நாங்களும் முடிக்க என்னடா திடீர்னு பாக்குறாருன்னு சொல்லிட்டு அப்போ அவர் வந்து எங்க அண்ணனை கூப்பிட்டு திடீர்னு எங்க அண்ணன் சொல்றாரு, இந்த மாதிரி என்னமோ காசி பேசிட்டு இருக்காங்க. அண்ணனோட ஃப்ரெண்டும் ஷாப் லாட்டை பார்த்து என்னமோ பேசிட்டு இருக்காங்க. என்னமோ பேசிட்டு இருந்தாங்க. நான் என்னது இது சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசி கேட்டோன்னு தான் சொன்னாங்க. அப்போ அவங்க அண்ணனோட ஃப்ரெண்டு சொன்னாங்க, நம்ம திருப்பி இங்க வர வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணனும் சரி நம்ம பார்ப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவங்களுக்குள்ளே பேசிட்டு சரி வாங்க கிளம்புவோம் எல்லாம் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்ப நானும் ஏதோ ஒரு ஷாப்ல அந்த ஷாப் லாட்டே பார்த்துட்டு இருக்கேன். ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஆனா என்ன டிஸ்டர்பன்ஸ் சரியா சொல்ல தெரியல, பட் ஒரு அன்பிளசன்ட் ஃபீலிங். அப்போ ஏதோ நிழல் ஒரு மாதிரிலாம் இருந்தது. ஆனா எனக்கு அந்த டைம்ல வந்து ஏதோ தோணலை. அப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். வீட்டுக்கு வந்தோடனே திடீர்னு எங்க அண்ணனோட ஃப்ரெண்டு நின்று பேசினார்ல, அவர் திடீர்னு என்னை பார்த்து நீங்க ஏதாவது பாத்தீங்களா அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன் நான் எதுவும் பார்க்கல, ஆனா எனக்கு ஒரு அன்பிளசன்ட் ஃபீல் இருந்துச்சு, எனக்கு அப்படியே ஒரு மாதிரியா இருந்துச்சு, இல்ல அப்படிலாம் எதுவும் இல்லை, நீங்களா அதெல்லாம் மைண்ட போட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா பேசிட்டு இருந்தாரு ஆக்சுவலா. ஸோ நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு எங்க அண்ணன் வந்து எங்க கூட இறங்கிட்டாங்க. நான் உள்ளுக்கு போறப்ப என்னோட வீட்டு நாய் வந்து எங்க அண்ணனை பத்தி குலைச்சி இருப்பேன். எனக்கு முதல்ல ஷாக். ஏன்னா டெய்லி வீட்டுக்கு வரவர் தான், என்னோட கர்சன் தான், டெய்லி வீட்டுக்கு வரவர் தான். அவரை பார்த்து எதுக்கு குலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பெருசா எடுத்துக்கல. சரி நாங்களும் கால் கழுவிட்டு உள்ள புந்துட்டோம், வீட்டுல புந்துட்டோம். லேட் ஆச்சு, சரின்னு படுத்துட்டோம். ஒரு கிட்டத்தட்ட நாங்க படுக்கிறதுக்கு ஒரு 3+ கிட்ட ஆச்சு. ஸோ 3+ ஆகி படுத்துட்டோம். அப்புறம் கொஞ்ச நேரம் சேர்ந்து ஃபேன் எல்லாம் அடைச்சிட்டு ஒரு சூடு வரும்ல, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான சூடு ஆக்சுவலா. என்னடா இப்படி சூடு அடிக்குதுன்னு பார்த்தோன்னா ஒரு வெளிச்சம் ஏறிச்சு. பார்த்தா எங்க அண்ணன் வந்து நடந்து டாய்லெட் போயிட்டு இருக்காரு, வாஷ்ரூம் போயிட்டு இருக்காரு. வாஷ்ரூம் பூந்துட்டாரு. எங்க அண்ணன் நான் வாஷ்ரூம் பூந்துட்டு படுக்கிறது தான் நோட்டீஸ் பண்ணேன். பக்கத்துல யாரோ படுத்திருக்கிற மாதிரி இருக்கு. திரும்பி பார்த்தா கேர்டன் பிரதர் தான் படுத்திருக்காரு. என்னடா ஏஞ்சி பார்த்தா பாத்ரூம் லைட் திறந்துருக்கு, ஆனா உள்ள யாரும் இல்லை. பாத்ரூம் கதவும் திறந்துருக்கு. இல்லையே இது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவரு பக்கத்துலேயே தான் படுத்திருக்கேன்னு சொல்லிட்டு சரி நான் எதுவும் பண்ணாம அப்படி போர்வை இழுத்துட்டு படுத்துட்டேன். பார்த்தா ஆனா ஃபேன் எல்லாம் திறந்தா இருக்கு, சூடுலாம் எதுவும் இல்லை. பக்கம் நான் ஏஞ்சிப்போ சரி திருப்பி போனா அதே சூடு. ஏந்திரிச்சு பாக்குறேன் எங்க அண்ணன் வந்து அது எப்படின்னா போர்வை ஃபுல்லா போத்திருக்கு.
எனக்கு இழுக்க கூட தைரியம் இல்லாம நான் என்ன பண்ணிட்டேன், கத்திட்டேன். ஆக்சுவலா எனக்கு பயம் வந்துச்சு திடீர்னு. ஏன்னா அவர் ஃபுல்லா போத்திருந்தாரு. போர்வை வந்து ஒரு மாதிரி கலர்ல இருந்தது. அந்த கலர் என் வீட்டுல கரையவே கிடையாது ஆக்சுவலா அந்த போர்வை. அப்ப நான் கத்த ஆரம்பிச்சேன் பயத்துல. நானும் கத்துறேன், யாரும் எழுந்துச்சு வர மாட்டேங்கிறாங்க. என்னடான்னு சொல்லிட்டு நானும் என்னடா அப்படின்னு எழுந்துச்சு ரூமுக்கு போறேன். எங்க அம்மா ரூமுக்கு யாரும் இல்ல ரூம்ல. தங்கச்சி ரூமுக்கு போறேன், தங்கச்சி ரூம்ல யாரும் இல்ல. திருப்பி வரேன், என் ரூம்ல யாரும் இல்ல. அப்புறம் எழுந்திரிச்சு கண்ணு முடிச்சுட்டேன். ஆக்சுவலா நான் அப்பதான் கனவுல இருந்து எழுந்திக்கிறேன். அப்ப நான் இவ்வளவு நேரம் ஃபுல்லா நான் கனவுல இருந்திருக்கேன். நான் எழுந்திரிச்சு கத்துனதும் கனவுல தான். அதுக்கப்புறம் தான் நான் கண்ணையும் முடிக்கிறேன். சரின்னு இந்த மாதிரி நடந்ததே இல்லை ஆக்சுவலா. சரி கண்ணு எழுந்துச்சு பாக்குறேன், அப்பயும் எங்க அண்ணா பக்கத்துல தான் படுத்திருக்காரு. சரி ஓகே எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நானும் தூங்கிட்டேன். காலையிலே ஆச்சு, எழுந்திரிச்சு போனோம். போயிட்டு நான் கீழே வரேன், எங்க அப்பா உட்காந்துருந்தாரு படம் பார்த்துட்டு. ஆனா நான் எழுந்துச்சு கீழே வரப்போ எங்க அண்ணனை காணோம். இன்னைக்கு அவரு பிரேக்ஃபாஸ்ட், ஏன்னா அவருக்கு நேற்று ராத்திரியே சொல்லிட்டு இருந்தாரு நான் சாப்பிட்டு வெள்ளனே கிளம்பணும் வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. சரி நீ கீழே போயிட்டு எங்கப்பா அண்ணன் அது கூட கிளம்பிட்டாரா அப்படின்னா எங்க அப்பா பார்த்துட்டு அண்ணனா அவன் எங்கடா வீட்டுக்கு வந்தான் அப்படின்னு கேட்டாரு. வீட்டுக்கே வரலையா? எனக்கு அப்படியே ஷாக் ஆச்சு. என்னப்பா சொல்றீங்க, நேற்று ராத்திரி நானும் அவனு தானே வந்தோம், நீங்க தானே கேட்டீங்க ஏன்டா இவ்வளவு லேட்டா வந்தீங்கன்னு. நான் எங்கடா கேட்டேன், நீ தான் வந்த யாரு கூட என்னமோ பேசிக்கிட்டு பாட்டிக்கிட்டு நீ தான் ஒண்டியா வந்த அப்படின்னாரு. எனக்கு ஒரு நிமிஷம் ஆளி போச்சு. எனக்கு கொஞ்சம் ஆளி போட்டு திடீர்னு உடம்புல வேர்த்துச்சு. அப்போ எங்க அப்பா அதை பார்த்து சொல்றேன், அதனாலதான் டீடோ வந்து குழச்சிச்சா, எங்க வீட்டு நாய் பேர் வந்து டீடோல, ஸோ அதனாலதான் டீடோ குழச்சிச்சா அப்படின்னு சொன்னேன்னு எங்க அப்பா உட்காந்துருந்தாரு. திடீர்னு எழுந்துச்சு மண்டையில தட்டினாரு. தட்டிட்டு என்னடா காலையில எழுந்து வந்து பணத்திட்டு இருக்க, டீடோ செத்து 2 வருஷம் ஆச்சு, நீ யாரை பார்த்துட்டு டீடோ அப்படின்ட்டு எனக்கு அப்பதான் ரியலைஸ் ஆச்சோ என் நாய் இறந்து 2 வருஷம் மேல ஆச்சு ஆக்சுவலா. என்ன ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வருது உங்க கதையில. நானும் முடிக்கிறேன் என்ன அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு என்னோட கசின் பிரதருக்கு அடிச்சுட்டு நீங்க எங்க இருக்கீங்க நான் அப்பயே வந்து பாக்கணும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லடா நான் என் ஃப்ரெண்டோட அவரை நாங்க மீட் பண்ணலாம், அவரோட ஃப்ரெண்டோட வீட்டுல தான் இருக்கேன். அந்த வீடு வந்து ஒரு 10 minutes தான், எல்லாம் ஒரே சாமான் தான், சிரமம் தான் எல்லாமே. ஸோ சரி நான் வரேன், நான் வந்து பார்க்க நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் எங்க அண்ணன் வந்து இந்த நல்ல விஷயத்தெல்லாம் சொன்னேன். அப்படியே லைன்ல இருங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அவர் என்ன சொன்னாருன்றத பாட்டுக்கு பிறகு நம்ம பேசுவோம். ஓகே, மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364333333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். ராகவில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மர்ம தேசம். பிரகாஷ் அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்கிறாரு. 2 மணிக்கு காலையில இவரும் இவருடைய அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நைட் கிளப்க்கு போயிருக்காங்க. திரும்பி வரும் பொழுது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு அந்த ஷாப் லாட்டை பார்த்து, பாலடைஞ்ச ஷாப் லாட்டை பார்த்து அவங்களுக்குள்ளார என்னமோ பேசிக்கிறாங்க. மீண்டும் இங்க வரணும்னு சொல்றாங்க. பிரகாஷ்க்கு என்னதான் நடக்குதுன்னு புரியல. வீட்டுக்கு அவர் அண்ணனோட வந்துட்டாரு. அந்த நேரத்துல அவரோட நாய் பார்த்து அண்ணனை பார்த்து குலைக்குது. இவர் யோசிக்கிறாரு ஏன்டா அண்ணனை பார்த்து குலைக்குதுன்ட்டுன்னு. அப்புறம் போய் படுக்க போயிட்டாரு. படுத்த பிறகு அவருக்கு வியர்டான சில கனவுகள்லாம் வந்திருக்கு. அதோட மறுநாள் காலையில முழிச்சு வந்து பார்த்து அப்பா கிட்ட கேக்குறாரு அண்ணன் எங்கப்பான்னு. அண்ணனா நீ தனியா தானே வந்த அப்படின்றாரு அப்பா. என்னப்பா சொல்றீங்க, நாய் கூட டீடோ கூட குழச்சிட்டு இருந்துச்சேன்னு சொல்றாரு. டீடோவா, நாய் செத்து 2 வருஷம் அப்படின்றாரு. ஒரே குழப்பம். இந்த கதையில நிறைய ட்விஸ்ட் இருக்கு. அடுத்தது அண்ணனை மீட் பண்றீங்க பிரகாஷ், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஸோ அண்ணனை மீட் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்றோம். அப்ப அவங்க அண்ணனோட ஃப்ரெண்டு வந்து என்னை பார்த்து கேட்டாரு, இதுதான் நான் அப்பவே ராத்திரி கேட்டேன், என்ன ஏதாவது பார்த்தீங்களான்னு. நீங்க எதுவும் இல்லைன்னு சொன்னீங்க, வெறும் அன்பர்சன் ஃபீலிங் தான் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப கோவமா பேசிட்டு இருந்தாரு. நான் கூட முடிக்கிறேன், அதுல நான் என்னடா பண்றது, நீங்க என்ன பார்த்தீங்களோன்னு கேட்டீங்களோ அதை தான் நான் சொன்னேன் அப்படின்னு. ஓ எங்க அண்ணன் கிட்ட திருப்பி அதே மர்மமா திருப்பி என்னமோ காசிப் மாதிரி பேசுறாங்க. இல்ல நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னைக்கு ராத்திரியே போகணும் எங்க அண்ணனும் சொல்றாங்க. எனக்கு அப்பயும் ஒன்றும் புரியல என்னதான் பேசுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி யாரெல்லாம் நாங்கள் கிளப் பண்ணுமோ, அதாவது ஒரு 4 அவங்க சைட்ல 4 பேர், நான் ஒரு ஆளு. சரி வாங்க போவோம், எல்லாத்துக்கும் ஃபோன் அடிக்கிறாங்க. சரி நான் இன்னைக்கு ராத்திரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்களும் வாங்க. அந்த அண்ணனோட ஃப்ரெண்டும் சொல்றாரு கட்டாயம் நீங்களும் வந்தாகணும், இல்லாட்டி இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க, நம்ம ராத்திரி மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். இந்த வாட்டி ஏதோ ஒரு சேஃப்டிக்காக எங்க அண்ணனும் கூட வந்துட்டாங்க. ரொம்ப நேரம் நேரத்திலே பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்ப மணி 12 மேல ஆச்சு. மிட் நைட் மேலதான் பார்க்கணும்னு சொன்னாங்க. ஸோ 12 மணி மேல ஆச்சு. நாங்களும் அந்த ஷாப் எடுத்துட்டு போய் கும்பல் ஆயிட்டோம். ஸோ அவங்க அண்ணனோட ஃப்ரெண்டு வந்து ஒரு
ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி ஒண்ணு எடுத்தாண்டாரு. அது ரொம்ப எப்படின்னா ரொம்ப பழமையான துணியில சுத்தி இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த பாக்ஸ். ஸோ நாங்களும் போயிட்டு ஷாப்ல வச்சுட்டோம். திருப்பி அவங்களுக்குள்ள என்னமோ காசிப் பேசிக்கிறாங்க. இல்ல நம்ம இங்கதான் செய்யணும், இதுக்குள்ளதான் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்தவங்க வந்து திடீர்னு போய் அந்த ஷட்டரை வந்து திறக்க ட்ரை பண்றாங்க. எனக்கு வந்து பழுத்துமாச்சு, யாரோட ப்ராப்ளம் தெரியல, நீங்க பாட்டுக்கு என்னடா உள்ள போந்து என்னமோ ஷட்டர்லாம் திறக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கூட்டு வச்சு ஷட்டரும் திறந்து உள்ள பூண்டாங்க. எல்லாம் சீக்கிரம் உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் உள்ள போய் உட்காந்துட்டோம். இவங்க பாட்டுக்கு அவங்க ஜாமான்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஒரு 2-3 நாட்கள் எடுத்து வந்தாங்க. அப்புறம் அந்த பாட்டு தூக்கிட்டு வந்தாங்க. ஆக்சுவலா அந்த பாட்டு வந்து அதான் இந்த அவுஜா பாட் படத்துல எல்லாம் பார்த்த மாதிரி இந்த ஒரு சில படங்கள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஏற்படுதான் இருந்தது. சரின்னு அப்ப நானும் உட்காந்துட்டேன். நாங்க ஒரு சைட்ல உட்காந்துட்டேன். அவங்க என்னமோ பேசிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு கிறிஸ்டல் மாதிரி எடுத்து அந்த பாட்டில் வச்சு என்னமோ பேசுறாங்க, எல்லாம் பேசுறாங்க, அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. நானும் முடிச்சு பாக்குறேன் என்னடா நடக்குதுன்னு அப்படின்னு. போ திடீர்னு என்னாச்சுன்னா அந்த கேங்லயே ஒரு ஃப்ரெண்டு திடீர்னு எழுந்துச்சு வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாரு. கத்தி பேசுறாரு. அப்புறம் இந்த சைட்டும் அவங்க வந்து ஆர்கியூமெண்ட், இது ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் ஓடுது. ஆக்சுவலா எனக்கு அப்புறம் தான் ரியலைஸ் ஆயிடுச்சு அவங்க பேசுறதுன்னு எனக்கு கேட்கல. ஆக்சுவலா நான் அவங்க ஏத்தாப்புல தான் உட்காந்துருக்கேன். ஸ்டார்டிங்ல எல்லாமே கேட்டுச்சு, வெளியே போற காடி மோட்டர் எல்லாம் சத்தமும். ஆனா அவங்க பேச போக எனக்கு எதுவுமே கேட்கல. தயவு செஞ்சு சொல்லிடுங்க என்னதான் நடந்துச்சு, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. முன்னுக்கு தான் நின்று நீங்களாம் பேசிட்டு இருக்கீங்க, ஆனா எனக்கு எந்த சத்தமும் கேட்க மாட்டேங்குது. அப்புறம் அவங்க சொன்னாங்க, இல்லப்பா நாங்க வந்து அதாவது அவங்க ஃபேமிலி வந்து தூரந்தும்புறோம்னா வந்து ஒரு கம்யூனிகேஷன் டூல் மாதிரி நாங்கெல்லாம், அதாவது அதர்வர்ல்ட் கிட்ட பேசுற மாதிரி ஒரு டூல் நாங்க ஆக்சுவலா அப்படின்னு. ஸோ பரம்பரையா இந்த அவுஜா போர்டு பாஸ் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதுக்கும் உங்களுக்கும் அந்த இடத்துக்கு போனதுக்கும் என்னதான் சம்பந்தம்? ஆமா. ஸோ அப்புறம் தான் நான் கேட்டேன், சரி இப்ப என்னதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நீங்க அன்னைக்கு பார்த்தது ஏதோ பார்த்திருக்கீங்க, ஆனா உங்களுக்கு வந்து சரியா தெரியல, நீங்க ரியலைஸ் பண்ண போல இருக்கு, ஆனா நீங்க ஏதோ பார்த்திருக்கீங்க, அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கதான் நாங்க எல்லாம் போனோம். ஆக்சுவலா எங்க கண்ணுக்கு அன்னைக்கு ராத்திரியே பட்டுருச்சு. அதான் அவங்க சொன்னாங்க, அன்னைக்கு நாங்க கிளப் விட்டு வெளியே போய் எங்களுக்கு எல்லாம் பட்டுருச்சு. என்னதான் பார்த்தாங்க எல்லாரும்? ஒரு சின்ன குழந்தை. ஆனா அந்த குழந்தைக்கு வந்து எப்படின்னா பேக் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னாங்க. அதாவது பின் சைட்ல மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. முன்னாடி பார்க்க முடியல, பின் மட்டும்தான் தெரியுது. ஒரு சின்ன குழந்தை நீட்டு முடியோட வெறும் ட்ரெஸ் போட்டிருக்கு, ஒரு நார்மல் ட்ரெஸ், அவ்வளவுதான். ஆனா அது ஒரு பின் பக்கம் மட்டும்தான் பார்க்க முடியும். பெண் குழந்தை அப்படின்னா? பெண் குழந்தை, ஆமா. பின் பக்கம் மட்டும்தான் பார்க்க. இதுதான் நாங்க எல்லாம் இன்னைக்கு ராத்திரி பார்த்தோம். ஆனா நீங்க உங்க கண்ணுக்கு தெரியலையா என்னன்னு தெரியல, நீங்க ஆனா உங்களுக்கு ஏதோ ஃபீல் பண்ணிருக்கு. நாங்க வந்து எப்படின்னா இந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் போவோம், இந்த மாதிரி நாங்க பேசுவோம், டூல் பார்ப்போம். நாங்க பார்த்தோம்னா உடனே கம்யூனிகேட் பண்ணுவோம், ஏன்னா பார்த்து அதை விட்டுட்டு போனா பிரச்சனை அப்படின்னு சொன்னாரு. அதுக்காக தான் நாங்க வந்து கம்யூனிகேட் பண்ண ஒரு டே ஃபிக்ஸ் பண்ணோம். ஆனா நாங்க ஏன் இன்னைக்கே வந்தோம்னா அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணாதான் நாங்க உங்களை கூட்டிட்டு இன்னைக்கே வந்தோம் அப்படின்னு. அப்போ அவங்க அதுக்கு அந்த பிள்ளைகிட்ட பேசியிருக்காங்க போல இருக்கு அந்த போர்டு மூலியமா. அப்ப அவங்க சொன்னாங்க, இல்ல அந்த பிள்ளை வந்து இடம் தெரியாம, அதாவது வேற இடமே இல்லாம அங்க தங்க வேண்டியதா போயிடுச்சு அப்படின்றதுனாலதான் ஒரு வீக்கான சோல், அதாவது அதான் அந்த கேங்கே நான் தான் போல இருக்கு, நான் தான் பறந்து போல இருக்கு, ஒரு வீக்கான சோலை தேடிட்டு இருந்திருக்கு. நீங்க மாட்டினோடனே அது உங்களை இது பண்ணிடுச்சு, அவ்வளவுதான். உங்க மேல அது பொசஸ் பண்ணிருச்சா இல்ல உங்க கூட வந்துருச்சா வீட்டுக்கு? அதுதான் நினைக்கிறேன். அதுதான் சொன்னாங்க. ஆக்சுவலா உங்களை பிடிச்சிருக்கான்னு தான் சொன்னாரு. அதனாலதான் அது வந்த இடத்துல விட்டுறதுக்கு தான் நாங்க உங்களை வர சொன்னோம், கூட்டிட்டு வர சொன்னோம். சொன்னீங்க நாங்க ஆர்கியூ பண்றப்ப நீங்க சவுண்டே கேட்கலன்னு சொன்னீங்களே, அந்த டைம்ல எல்லாம் அது உங்க வீட்டுக்கு வெளியே வந்துட்டு இருக்கு. ஏன்னா நாங்க அதுகிட்ட பேசிட்டு இருக்கோம், உங்ககிட்ட பேசல அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் உங்களுக்கு எதுவுமே கேட்கல. நான் எங்க அண்ணனை பார்த்து, இதெல்லாம் எப்பயில இருந்து ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க, யார் நீங்க எல்லாம் என்ன சொன்னாரு. அப்புறம் என்ன சொன்னாரு, இல்ல இந்த மாதிரி எல்லாம் வெளியே பேச வேண்டாம், இதெல்லாம் வந்து வெளியே பேசுற விஷயம், எப்படி கீதா வெளியே பேசாம இருக்க முடியும். ஆமா, இப்ப பாருங்க நீங்க ஊருக்கே சொல்லிட்டு இருக்கீங்க இந்த கதையை. அதான். ஆனா அதுக்கப்புறம் எதுவும் இல்ல, இந்த டிஸ்டர்பன்ஸ் அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்ல. மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 036-491-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். திருமதி சுகன்யா, என்ன நடந்துச்சு?
ஸோ எனக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னுக்கு நடந்த சில விஷயங்கள் இருக்கு, கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்த சில விஷயங்கள் இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னுக்கு நான் சின்ன வயசுல இருக்கிறப்ப நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னோட 6 வயசு வரைக்கும் ஒரு எஸ்டேட்ல இருந்தோம். அந்த நாங்கள் வந்து பண்டாருக்கு வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணி வீடு வாங்கி அங்கே வந்தாச்சு. ஸோ எங்கள் வீட்டு பின்னாடி வந்து அஸ்கா கேம் இருக்குல்ல, அது இருக்கும். ஸோ எங்கள் வீடு தான் லாஸ்ட் ரோலா. எங்கள் வீட்டு பின்னாடி வந்து காடும் இருக்கும், அங்கே அஸ்கா கேம் இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் வந்து இப்போ நாங்கள் லைக் மினுக்கு வாசல்லேருந்து எட்டி பார்த்தா பின்னாடி காடு தெரியும், அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் என்னோட வீடு. ஸோ சின்ன வயசுல வந்து எனக்கு அவ்வளோ எதுவும் தெரியாது. ஸோ எங்கள் அக்காலாம் இது பார்த்தேன் அது பார்த்தேன் இந்த நடந்து போகிறது பார்த்தெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு அப்பலாம் அந்த பயம் எதுவுமே இருக்காது. ஸோ ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னாக்கா, அப்பாவுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ராத்திரி மணி ஒரு 12:30 ஆயிடுச்சு. அப்பா வீட்டுக்கு வரல. நாங்கள் எல்லாரும் அந்த வாசல்ல படிக்கட்டுல உட்காந்துக்கிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். பேசிக்கிட்டு கதை சும்மா கதை பேசிக்கிட்டு இருந்தோம் எல்லாருமே. ஸோ பேசிக்கிட்டு இருக்கிறப்ப சடனா பின்னாடி கதவு, கிச்சன் கதவு வந்துட்டு வேகமா திறந்து சாத்துற சத்தம். வேகமா காத்துக்கு வேகமா திறந்து சாத்துற சத்தம் கிடைச்சு. அப்ப இவங்க என்ன நினைச்சாங்க, காத்துக்கு தான் வந்து திறந்து சாத்துது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வடிச்சு பேய்தான் இருக்கு வடிச்சு அப்ப என் கண்ணுக்கு மட்டும் ஒண்ணு தெரிஞ்சிச்சு. அந்த கதவுக்கு பின்னாடி ஒண்ணு வெள்ளையா ஒண்ணு இருந்துச்சு. ஸோ நான் என் அக்கா கிட்ட யாருக்கு அது பின்னாடி நின்று கதவு திறந்து சாத்துறா அப்படின்னு. ஸோ நான் சொன்னானே எல்லாரும் அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அதிர்ச்சி என்ன சொல்றேன் அப்படின்னா, யாரோ பின்னாடி நிக்கிறாங்க, பின்னாடி நின்று கதவு சாத்துறாங்க, அவங்க நிக்கிறாங்க, கதவு திறந்து சாத்துது, யார் அது அப்படின்னு கேட்டேன் அவங்ககிட்ட. ஸோ என் அக்கா எல்லாம் பயந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, கண்ணு பொத்திட்டு நேரா ரூமுக்கு கூட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து உங்களுக்கு வயசு ஒரு 6 இருக்கும்ல? 6 இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு முன்னுக்குலாம் எனக்கு எதுவும் தெரியல. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சிச்சு. லைக் நடுஜாமத்துல வந்து நம்ம வாஷ்ரூம்லாம் போவோம்ல. ஸோ கிச்சன் வந்து ரொம்ப பெருசு. ஸோ வாஷ்ரூம் போறப்ப நான் வந்து போயிட்டேன், உள்ள போயிட்டு கவு சாத்திட்டு வாஷ்ரூம் போயிட்டு இருக்கேன். திடீர்னு இந்த சிங்கில தண்ணி ஊத்துற சத்தம். தண்ணி ஊத்துனா யாரும் வந்து கை கழுவுறாங்க போல. ஆனா கை கழுவுற மாதிரி சத்தம் கேட்கல, தண்ணி மட்டும் ஊத்துது. நான் என்ன பண்ணேன், சரி யாரும் கை கழுவிட்டு இருப்பாங்க போல சொல்லிட்டு கழுவு திறக்க பட்டு சத்தம் நின்றுச்சு. லைக் அந்த கேப்ல வந்து யாரும் வந்து கழுவி இருக்க முடியாது. ஸோ பட்டு நின்றுச்சு. அப்ப எனக்கு சரியா அறியாத வயசு பாருங்க. ஸோ நானும் கண்டுக்கல. அது மாதிரி ஒரு 2 times 3 times இந்த மாதிரி நடந்திருக்கும். நான் வாஷ்ரூம் போறப்பெல்லாம் அந்த மாதிரி நடக்கும். தண்ணி திறக்கிற சத்தம் கேட்கும், நான் கழுவு திறக்கிறப்ப தண்ணி சத்தம் வந்து நின்றுடும். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணேன், அதே மாரி வந்து ஒரு நாள் என்ன இருந்துச்சுன்னா, வாஷ்ரூம் போயிருக்கேன், தண்ணி திறக்கிற சத்தம் கிடைச்சு. அப்ப நான் கழுவு திறக்கிறப்ப தண்ணி திறக்கிற சத்தம் நின்றுச்சு பாருங்க. சரி யாருதான் வந்திருக்கேன். அந்த கேப்ப வந்து நான் எட்டி பார்த்தேன், பின்னாடி ஒரு கதவு இருக்கும், அங்கேயும் கிச்சன் பின்னாடி ஒரு ரூம் இருக்கும், அதையும் எட்டி பார்த்துட்டு ஹாலையும் எட்டி பார்த்துட்டேன், யாருமே இல்லை. அந்த கேப்ல யாரும் கதவு கேப்ல யாரும் போயிருக்க மாட்டாங்க அந்த டைம்ல. அப்ப நான் என்ன பண்ணேன், சரி சிங்கி எட்டி பார்ப்போம் சொல்லிட்டு சிங்கி எட்டி பார்த்தாக்கா ஒரு தண்ணி கூட இல்லை அந்த சிங்கில. லைக் தண்ணி திறந்தா தண்ணி ஊத்திருக்கோம்ல, தண்ணி ஊத்தி தெரிச்சிருக்கோம்ல. அந்த மாதிரி அப்படியே குறையங்கா இருக்கு, அந்த சிங்கியே குறையங்கா இருக்கு. எனக்கு இப்படி ஒரு மாதிரி கையெல்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. நான் இங்கிட்டு பார்க்கலாம் அங்கிட்டு பார்க்கல, வேகமா ஓடியான்ட்டேன். ஓடியாந்து ரூம் கிட்ட வர போனேன். பின்னாடி கிச்சன் ரூம் கது வேக மாட்டேங்கிற சத்தம். அன்னைக்கு விட்டா நடுஞ்சமத்துல வாஷ்ரூம் போறதுக்கு அது வந்து எவ்வளவுதான் இருந்தாலும் அந்த ராத்திரி டைம் வாஷ்ரூமே போக மாட்டேன். அம்மாவை யாரையாவது எழுப்பி கூட கூட்டிட்டு துணைக்கு கூப்பிட்டுருக்கலாம்ல? இல்ல நானும் அக்கா தான் ரூம்ல படிப்போம். அக்காவே துணைக்கு கூப்பிட்டுருக்கலாம்ல? அவங்க தூங்கிடுவாங்க, நான் எழுப்பிட்டே எழுந்திருக்கேன். நான் அப்பவுமே எனக்கு அப்படியே தைரியமா இருக்கல, எனக்குலாம் எதுவும் தெரியாது பாருங்க. அது படுற வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது இது இருக்கு இது இல்லன்னு தெரியாது. ஆனா அக்காலாம் சொல்லியிருக்காங்க, பின்னாடி துணி துவைக்கிறப்ப மரத்து மேல நின்னுச்சு. அப்புறம் அப்பா ஒரு சொன்னாரு, கிச்சன் இருக்கும், கிச்சனுக்கு முன்னாடி ஒரு ரூம் மாதிரி இருக்கும் சொன்னால, அது வந்து லைக் கம்பி மாதிரி போட்டு பாதி சுவரு மேல ஃபுல்லா கம்பி போட்டிருப்பாங்க. சோ அங்க உட்காந்து பல்லு வளர்க்குறப்ப ஒரு மாதிரி லைக் எப்படி சொல்லுவாங்க, சிங்கம் கண்ணு இருக்குல்ல, ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்ல அப்படி பளிச்சுன்னு இருந்துச்சான். வந்து கரெக்டா எங்க அப்பா வந்து எப்போதும் 4 மணிக்கெல்லாம் லோரி ஓட்ட போயிருவாரு, லோரி டிரைவரா இருந்தாரு எங்க அப்பா. 4 மணிக்கெல்லாம் வேலைக்கு போயிருவாரு கிளம்பி. ஸோ அந்த டைம்ல வந்து பல்லு வலிக்கிருக்காரு. ஸோ அந்த கரெக்டா அவர் முன்னுக்கு வந்து நின்னுச்சு. அந்த மாதிரி 2 கண்ணு மட்டும் அப்படி ஒரு மாதிரி லைட் அடிக்கிற மாதிரி வந்து முன்னுக்கு நின்னுச்சு அப்படிங்காரு. அப்புறம் ஒரு தடவை மாதிரி இருந்துச்சாமா? உருவம் ஒண்ணு இல்ல, லைக் ஒரு கண்ணு மட்டும், அவர் கண்ணு மட்டும் முன்னுக்கு நினைச்சுனாரு. அப்புறம் ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, வீட்டு பின்னாடி வந்து ஒரு லைக் பள்ள மாதிரி இருக்கும். அவர் ராத்திரி பாத்துருக்காரு, வீட்டு பின்னாடி வந்து யாரும் நிக்கிற மாதிரி அப்படின்ட்டு. இவர் யாரு அது வீட்டு முன்னுக்கு ரொம்ப நேரமா நம்ம வீட்டையே பாத்துட்டு இருக்காங்க சொல்லிட்டு அரைச்சி வெட்டுற பாறாங்க இருக்குல்ல, அதை எடுத்துட்டு யார் அது பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாறாங்க எடுத்துட்டு போறாரு. அவரு கிட்ட போக அது எட்ட போகுது. அப்போ ஒரு கட்டத்துல கவனிச்சிட்டாரு, அது ஒரு மாதிரி வெள்ளை கலர் துணியை போட்டு ஒரு மாதிரி நின்று அவரையே பாக்குது. மூணு தெரியல, தூடம் மாதிரி போட்டிருக்கு, ஒரு மாதிரி துணி
போட்டு இது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எங்க அப்பா அதான் சொன்னாரு, நைட் டைம் வந்து யாரும் வெளியாகாதீங்க அப்படின்னு. மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364413333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். Murmur Desam.